கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மனுஷர்கள் தங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காக கடுமையான வேலைகளை எடுத்து செய்வார்கள். யாரும் ஏற முடியாத எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறுவது, யாரும் செல்ல முடியாத தென் துருவத்திற்கு பயணம் மேற்கொள்வது, யாரும் இதுவரை கண்டுபிடியாத புதிய இடங்களை கண்டுபிடிப்பது, இப்படி தங்கள் பெயர் பிரஸ்தாபம் விளங்க அநேக காரியங்களை செய்வார்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. இதெல்லாம் தெரியாமலேயே அநேக சாதனைகள் கின்னஸ் புஸ்தகத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. லிம்கா சாதனை புஸ்தகத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தினசரி வாசிக்கவா செய்கிறோம். ஆனாலும் அந்த புஸ்தகங்களிலே பெயர் இடம்பெற வேண்டும் என்று கடுமையான சாதனைகளுக்காக முயற்சி செய்கிறவர்கள் அநேகர். அதிக நேரம் பாடிக்கொண்டே இருப்பது, ஒரு நிமிடத்திலே 80க்கு மேலாக புல்லப்ஸ் எடுப்பது, பாம்புகள் தேள்களோடு 3 நாட்கள் இருப்பது, அதிக உணவை உட்கொண்டு சாதனை செய்வது, இதையெல்லாம் சாதனையாளர்கள் கஷ்டப்பட்டு செய்து வருகிறார்கள். இப்படி தென்கொரியாவை சேர்ந்த சன் சாங் யாதங் என்பவர் ஹல்வா என்ற 6500 அடி உயரமான மலையிலே தன் கைகளாலே தலைகீழாக ஏறினார். இது ஒரு பெரிய சாதனை. இதற்காக அவர் பலமுறை முயற்சி செய்து தன்னுடைய உடலை வருத்தி இந்த சாதனையை செய்து கின்னஸ் புஸ்தகத்திலே இடம்பெற்றார். அவரிடத்திலே ஒருவர் கேட்டார், ஐயா, உங்கள் பெயர் கின்னஸ் புஸ்தகத்திலே இருப்பதனால உங்களுக்கு என்ன கிடைத்தது? அந்த புத்தகத்தை தான் அதிகம் பேர் வாசிப்பதில்லையே, அதில் உங்கள் பெயர் இடம்பெறாவிட்டால் என்ன நஷ்டம் வந்துவிட போகிறது? எவ்வளவு சிரமப்பட்டு உடலை வருத்தி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பெயர் ஏதோ ஒரு விசேஷ புஸ்தகத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அது எனக்கு பெருமை. அதைத்தான் நான் செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு போதகர் அவரிடத்திலே, ஐயா, ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது தெரியுமா? ஆம், ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துக்கு பின்பு தேவனுடைய சமூகத்திலே நிறுத்தப்படும் போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று தேடப்படும். பெயர் இருக்கிறவர்கள் பரலோகத்திற்கும், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாதவர்கள் நரகத்துக்கும் தள்ளப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறதே. அந்த புத்தகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதிலே யார் உங்கள் பெயரை எழுத முடியும்? அவரை அண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? இதை குறித்து இன்றைக்கு மனுக்குலம் கவலைப்படுவதில்லை. யாருமே பார்த்திராத கின்னஸ் புஸ்தகம், லிம்கா புஸ்தகங்களிலே பெயர் இருக்கிறதா? உங்கள் ஊரில் அதை தேடுகிறார்களா? உங்கள் குடும்பத்திலே அநேகர் அதை படித்து பார்க்கிறார்களா? அதில் உங்கள் பெயர் இருந்ததுனால உங்களை அதிகமாக மதிக்கிறார்களா? ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் நரகத்திலே தள்ளப்படுவான். அப்படியானால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற்றே ஆக வேண்டும். அதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசித்து மனம் திரும்பி அவரை பற்றி கொண்டிருக்கின்றோமா? நித்திய நரகத்துக்கு நாம் தப்புவிக்கப்படுவதற்கு முயற்சி எடுப்போம். தேவகுமாரனை விசுவாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பற்றி கொள்வோம். மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த குழந்தையாய் மாறுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனால நித்தியத்திலே சேர்க்கப்படுவோம். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல சிந்தனைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.